ஒர்க் ஷாப்னா எல்லாரும் ஏமாத்துறாங்களா? முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் கிளியர் பண்ணிக்கணும். எல்லா ஒர்க் ஷாப்பும் ஓனரை ஏமாத்துறாங்கன்னு சொல்ல முடியாது. உங்க ட்ரக்ல கிளட்ச் ஸ்லிப் ஆகுது, மெக்கானிக் ட்ரக்கை பார்த்துட்டு கிளட்ச் பிளேட் மட்டும் மாத்தினா யூஸ் கிடையாது, ப்ரெஷர் பிளேட், ரிலீஸ் பியரிங், ஃப்ளை வீல் இதையும் சேர்த்து மாத்தணும்னு சொல்றாரு. ஆனா நம்பிக்கையான ஒர்க் ஷாப்னா எதுக்கு ரிப்பேர், என்ன ப்ராப்ளம், ரிப்பேர் பண்ணாம போனா என்ன ஆகும் எல்லாத்தையும் புரிய வைப்பாங்க. ரிப்பேர் முடிஞ்ச அப்புறம் மாத்தின பழைய ஸ்பேரை ஒரு தடவை காமிக்க முடியுமான்னு கேளுங்க. அதை பார்த்தா உண்மையாவே ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்களா இல்ல ரிப்பேர் பண்ணாங்களா ஓனருக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ட்ரக்கை சர்வீஸ்க்கு ஒர்க் ஷாப்பில் கொடுத்துருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் மெக்கானிக் ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் கிளச்சில் மட்டும் ப்ராப்ளம் இல்லை, கியர் பாக்ஸும் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, ஃப்ளை வீல் ரீப்ளேஸ் பண்ணணும், ப்ரெஷர் பிளேட் வீக்காக இருக்குது, ரிலைஸ் பியரிங்கும் மாற்றணும். இதை கேட்ட உடனே நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, நான் கிளச் ப்ராப்ளம்னு தானே சொன்னேன், இப்போ எப்படி இவ்வளோ பார்ட்ஸ் டேமேஜ் ஆச்சு? அப்போ ரிப்பேர் முடிஞ்ச பில் கைக்கு வந்தால் தான் இன்னும் பெரிய ஷாக். 8000 ரிப்பேர்னு போன ட்ரக்கு 45,000 பில்லோட வெளியே வருது. அப்போதான் ஒரு டவுட் வரும், மெக்கானிக் சொன்ன எல்லா பார்ட்ஸும் உண்மையாகவே டேமேஜா இல்ல ப்ராப்ளம் ஒரு பார்ட்ல இருந்தாலுமே சேஃப்டின்ற பேர்ல இல்ல ஃபியூச்சர் ப்ராப்ளம் வரும்ன்ற பேர்ல இன்னும் சில பார்ட்ஸும் மாத்த சொல்றாங்களா? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் ஒர்க் ஷாப்ல எப்படி நடக்குது? எல்லா மெக்கானிக்ஸும் இப்படிதானா? ட்ரக் ஓனர்ஸும் டிரைவர்ஸும் இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், ரிப்பேர் பண்ணும்போது தேவையில்லாத செலவெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு லாஜிக்ஸ் பை எஃப்ஆர்எட். இங்க நீங்க ட்ரக்கிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸை கிளியரா எக்ஸ்பர்ட் இன்சைட்ஸோட பார்க்கலாம். எஃப்ஆர்எட் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒர்க் ஷாப்னா எல்லாரும் ஏமாத்துறாங்களா? முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் கிளியர் பண்ணிக்கணும். எல்லா ஒர்க் ஷாப்பும் ஓனரை ஏமாத்துறாங்கன்னு சொல்ல முடியாது. இந்தியாவில் நிறைய நல்ல மெக்கானிக்ஸ் இருக்காங்க. ட்ரக்கை நல்லா செக் பண்ணி ஆக்சுவல் ப்ராப்ளமை கண்டுபிடிச்சு தேவையான ரிப்பேரை மட்டும் பண்ணுவாங்க. இதனால ஓனரோட பணமும் சேவ் ஆகும், ட்ரக்கோட ரன்னிங் டைமும் சேவ் ஆகும். ட்ரக் ஓனருக்கு எல்லா மெக்கானிக்கல் டீடைல்ஸும் தெரிஞ்சிருக்காது. அதை சில ஒர்க் ஷாப்ல அட்வான்டேஜா யூஸ் பண்ணி தேவையை விட அதிகமான ரிப்பேர் ரெக்கமெண்ட் பண்ற சிச்சுவேஷன்ஸும் நடக்குது. அதனால மெக்கானிக் சொன்ன எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லல. அதே நேரத்தில் எதுக்கு மாற்றணும், ஏன் மாற்றணும்னு புரிஞ்சுக்காம உடனே ஓகே பண்ணுங்கன்னு சொல்றதும் சரி கிடையாது. வாங்க ட்ரக் ஓனர்ஸ் அதிகமாக ஃபேஸ் பண்ற சிச்சுவேஷன்ஸை பார்க்கலாம். சிச்சுவேஷன் 1, ப்ராப்ளம் ஒரு பார்ட்ல, பில் 5 பார்ட்ஸுக்கு. சப்போஸ் உங்க ட்ரக்ல கிளட்ச் ஸ்லிப் ஆகுது, மெக்கானிக் ட்ரக்கை பார்த்துட்டு கிளட்ச் பிளேட் மட்டும் மாத்தினா யூஸ் கிடையாது, ப்ரெஷர் பிளேட், ரிலீஸ் பியரிங், ஃப்ளை வீல் இதையும் சேர்த்து மாற்றணும்னு சொல்றாரு. சில ட்ரக்ஸ்க்கு அது கரெக்ட் ரெக்கமெண்டேஷனா இருக்கலாம், ஆனா எல்லா ட்ரக்ஸுக்குமே அதே சொல்யூஷன்ஸ் இருக்காது. ட்ரக் எவ்வளவு ஓடி இருக்கு, ஸ்பேர் பார்ட்டோட ஆக்சுவல் கண்டிஷன் என்ன, அதை பார்த்து தான் ரிப்பேர் டிசைட் பண்ண முடியும். அதனால இந்த பார்ட் கண்டிப்பா இப்போ மாற்றணுமா, ரிப்பேர் பண்ண முடியாதான்ட்டு ஒரு தடவை கேட்டுக்கிறது நல்லது. சிச்சுவேஷன் 2, இப்போ பண்ணலன்னா அப்புறம் செலவு இன்னும் அதிகம். இன்னும் சில ஒர்க் ஷாப்ல அண்ணா இப்போ பண்ணலன்னா கியர் பாக்ஸ்க்கும் ப்ராப்ளம் வந்துடும், ட்ரக் ரோட்ல நின்று அப்புறம் செலவு 2 மடங்கு ஆகும்னு பயம் காட்டி சீக்கிரமா முடிவெடுக்க வைப்பாங்க. இதை கேட்ட உடனே நிறைய ஓனர்ஸும் டிரைவர்ஸும் பயத்துல யோசிக்காம ஓகே சொல்லிடுறாங்க. ஆனா நம்பிக்கையான ஒர்க் ஷாப்னா எதுக்கு ரிப்பேர், என்ன ப்ராப்ளம், ரிப்பேர் பண்ணாம போனா என்ன ஆகும் எல்லாத்தையும் புரிய வைப்பாங்க. சிச்சுவேஷன் 3, ஒரிஜினல்னு சொல்லி வேற ஸ்பேர் போடுறாங்களா? ரிப்பேர் முடிஞ்சு பில் பார்த்தா ஒரிஜினல் ஸ்பேர் ரேட் இருக்கும், ஆனா ட்ரக்ல ஃபிட் பண்ணிருக்க ஸ்பேர் அதே பிராண்டா, அதையும் பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு பிராண்ட் நேம், ஸ்பேர் பாக்ஸ், பில் மூணையும் கம்பேர் பண்ணுங்க. சிச்சுவேஷன் 4, ரிப்பேர் முடிஞ்சு பில் பார்த்தாதான் ஷாக். ரிப்பேர் முடிஞ்சு பில் வாங்கும்போது ஸ்பேர் பார்ட்ஸ் ரேட்டை விட வேலை செஞ்ச சார்ஜ் தான் அதிகமாக இருக்கும். செக்கிங், கிளீனிங், செட்டிங், டெஸ்டிங்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அமௌண்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால ரிப்பேர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அப்ராக்சிமேட்டா மொத்த பில் எவ்வளோ வரும்னு கேட்டுக்கோங்க. சிச்சுவேஷன் 5, பழைய ஸ்பேர் எங்க, ரிப்பேர் முடிஞ்ச அப்புறம் மாத்தின பழைய ஸ்பேரை ஒரு தடவை காமிக்க முடியுமான்னு கேளுங்க. அதை பார்த்தா உண்மையாவே ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்களா இல்ல ரிப்பேர் பண்ணாங்களான்னு ஓனருக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒர்க் ஷாப்க்கு போகும்போது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல ட்ரக்ல என்ன ப்ராப்ளம்னு நீங்களே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க. சவுண்ட் வருதா, வைப்ரேஷன் இருக்கா, ஸ்மோக் அதிகமா வருதா, பிக்கப் கம்மியா இருக்கா, இந்த மாதிரி டீட்டெயிலா சொன்னா மெக்கானிக்கும் ப்ராப்ளம் சீக்கிரமா புரிஞ்சிடும். ரெண்டாவது, ரிப்பேர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மொத்தமா எவ்வளோ செலவு வரும்னு ஒரு அப்ராக்சிமேட் எஸ்டிமேட் கேட்டுக்கோங்க. அப்புறம் பில் பார்க்கும்போது அன்னெசரி ஷாக் இருக்காது. மூணாவது, முடிஞ்ச அளவுக்கு மாற்றின ஸ்பேர் பார்ட்ஸை திருப்பி வாங்கிக்கோங்க. அது உண்மையாகவே மாற்றிருக்காங்களான்னு வெரிஃபை பண்ண உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நாலாவது, ரிப்பேர் பில்லை கண்டிப்பாக சேஃபாக வச்சுக்கோங்க. அடுத்த சர்வீஸ், வாரண்டி இல்லை ட்ரக் மெயின்டெனன்ஸ் ஹிஸ்ட்ரிக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் ஒர்க் ஷாப் மாற்றிட்டே இருக்காதீங்க. ஒரு நம்பிக்கையான மெக்கானிக் இருந்தால் உங்கள் ட்ரக் ஹிஸ்ட்ரி அவருக்கு தெரியும். அதனால ப்ராப்ளமும் சீக்கிரம் புரியும், சொல்யூஷனும் கரெக்டாக கிடைக்கும். உண்மையாக சொல்லணும்னா ட்ரக் ஓனராக இருக்க மெக்கானிக் மாதிரி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால்
என்ன ரிப்பேர் பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க, எவ்வளோ செலவு ஆகுது, இந்த 3 விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். மெக்கானிக் மேலே நம்பிக்கை இருக்கணும், அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் தேவையில்லாத ரிப்பேர் பில்ஸை அவாய்ட் பண்ண முடியும். ட்ரக்கும் அதிக நாள் நல்லா ஓடும், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச உங்கள் பணமும் மிச்சமாகும். ஒர்க் ஷாப்பில் மெக்கானிக் அண்ணா இதையும் மாற்றணும் அதையும் மாற்றணும்னு சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா? இல்லை ரிப்பேர் பில் பார்த்துட்டு ஷாக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். FMCG லோட்ஸ்க்கு எப்போவுமே டிமாண்ட் இருக்க காரணம் என்னென்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதோட லிங்க் இங்கே டிஸ்பிளேல இருக்குது, ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.